கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தையை நம் உள்ளத்திலே விதைக்கிறார் அல்லவா? நாம் தினமும் அதை கேட்கிறோம், தினமும் நாம் அதில் பயன்படுகிறோம். இந்த உலக பிரகாரமான எத்தனையோ விதமான காரியங்கள் நீங்கள் கேட்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை தான் உங்களை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தை தான் உங்களை வழிநடத்தும். தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஞானம், புத்தி, அறிவு, பொருளாதாரம் எல்லாத்தையும் அதுதான் கொண்டு வரும். உலக பிரகாரமான எந்த வார்த்தையை தான் அதை பண்ணிடலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னாலும் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ரொம்ப சூழ்நிலையில் நீங்கள் சந்திக்க வேண்டிய பல சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் தேவனோடு அவருடைய வார்த்தை நாம் தினமும் கேட்கும் பொழுது நமக்கு எதிராய் வருகிற காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாகி நமக்கு எப்பொழுதும் சந்தோஷம், சமாதானம், வெற்றி தருகிற தேவன் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகையால் அவருடைய வார்த்தை நம் உள்ளத்திலே விதைக்க வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவர் தேடி வந்து சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையை நேராக போவோம். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாக்கியம் என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாய். பாருங்க, காலையிலே உன் விதை விதை. காலையிலே விதை விதை அப்படின்னா இந்த விவசாயிகள்லாம் பாருங்கள், தன்னுடைய நிலத்தில் அதிகாலையிலே சென்று எதை செய்யணுமோலாம் சீக்கிரம் செஞ்சுட்டு வருவாங்க. ஏன்னா மதியம் ரொம்ப வெயிலாக இருக்கும். அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சாங்க. அந்த மாதிரி காலையிலே அதுதான் இந்த அந்த கல்ச்சரில், அந்த விவசாய இதில் இருந்ததுனால இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு. காலையிலே விதை விதை அப்படின்னு. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்திலே காலையிலே நீங்கள் எந்திரிச்ச உடனே, கர்த்தாவே இந்த நாள் எனக்கு நீர் ஆசீர்வதிக்க தந்த நாள், ஆகையால் இந்த நாளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் போகுமிடமெல்லாம் நீர் என்னோடு வருகிறீர். இப்படி நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே தேவனுடைய வார்த்தை நீங்கள் எத்தனை பேர் விதைக்குங்க? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்பிக்கையான ஒரு வார்த்தை, அது விதை போலங்க. உங்களுடைய உள்ளத்தில் அது வளரும். ஏனென்றால் அதை நீங்கள் தொடர்ந்து சொல்ல 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 நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் அது பதிவாகி நீங்கள் எந்த சூழ்நிலைன்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ தொடர்ந்து ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வீட்டில் இருக்குன்னு வச்சாங்களா, ஒரு வீடு வாங்கி தொடர்ந்து பல வருடங்கள் அங்கேயே இருக்கீங்க. திடீர்னு ஒரு மாறுதலான இடம் போகிறீங்க, இல்லை ஒரு ட்ரெயின் பிரயாணம் போகிறீங்க, இல்லை மற்ற இடத்துக்கு போகிறீங்க, ஸ்டேட் விட்டு சைடு. அப்போ அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு வராது. ஆனால் இதை நீங்கள் பழகும் பொழுது காலையிலே உன் விதை விதை அப்படிங்கும்போது தேவன் அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே விதைத்ததுனால என்ன பண்ணுதா, அதை நீங்கள் விதைக்க ஆரம்பிச்சிருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வரும். பாருங்கள், விதை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. மாலையில் நீங்கள் விதைச்சிட்டு சாயங்காலம் எல்லா சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சாயங்காலம் நின்றுட்டு, ஐயோ அவர் அப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி சொல்கிறாரு, என்ன செய்ய ஏது செய்ய. ஆனால் நீங்கள் காலையில் என்ன பண்ணுறீங்க, தேவனுடைய விதை விதைச்சிருங்க. அந்த விதையானது உண்மையிலே அது பலன் கொடுக்கும். நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. காலையில் எழுந்திரிச்சிருக்கீங்க, ஒரு வேலைக்கு போயிருக்கீங்க, ஒரு காரியத்துக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜபித்து நீங்கள் சென்றிருக்கிற அந்த காரியம் நிச்சயமாக நடைபெறும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நீங்கள் உள்ளத்தில் விதைச்சிருக்கீங்க. ஆனால் அதை விதைச்ச பிறகு நீங்கள் நம்முடைய மனதை நெகிழ விடக்கூடாது. நெகிழ விட்டால் என்ன நடக்குன்னா, அங்கே உள்ள உங்களுக்கு பயம் வருகிறது. இந்த பிசாசானவன் இப்படி தான் சில காரியத்தை கொண்டு நம்மளை பின்தங்க வைப்பான். பயம் மனுஷனுக்குள்ளே உருவாக்குனா அவன் எப்படியாட்டு வசனத்துலேருந்து துருதிக்கு போட்டு மற்றவங்கள நம்ப ஆரம்பிச்சிடான்னு சொல்லி பயத்தை உங்களுக்கு உண்டாக்குவான். அதான் அவர் சொல்கிறாரு, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ என்று வாக்குமே என்று, இதுவோ அதுவோ நான் சொன்னோம்ல, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று இரண்டும் சரியாக பயன்படுமோ என்று நீ அறியாயே. அதாவது இதுவும் சரிதாக இருக்குமா, இல்லை ஆண்டவருடைய வார்த்தையும் சரியாக இருக்குமா, இல்லை இவன் சொன்னது சரியாக இருக்குமா, இல்லை அவன் சொன்னது சரியாக இருக்குமா, இப்படின்னு நீ அப்படி இதெல்லாம் நீ எப்படி யோசிப்பா? நீ உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தில் இருக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னு விதைச்சிடணும். அதான் தேவன் முதல்ல சொன்னார். நீ விதைச்சிட்டேன்னா கண்டிப்பாக அறுவடை பண்ணிடுவா. நீ பயப்படாத. நீ மற்றவங்க பாருங்கள், மற்றவங்க என்ன பாருங்கள், அதுவோ இதுவோ வாக்கியப்படுவோம். நீ உள்ளத்தில் நீ பல சூழ்நிலைகளை நீ மாறி இருந்தாலும், ஆனால் நீ காலையில் விதைத்த விதை கண்டிப்பாக உனக்கு அறுவடை இருக்கும். ஏனென்றால் நீ விதைத்தது காலையிலே விதைச்சிருக்கிறார். ஆகையால் இந்த அற்புத தேவன் சொல்லுகிறார், நீ இந்த வார்த்தைகளை உன் நாவில் விட்டு நீ எப்பொழுதும் உன் வாயை விட்டு பிரியவே கூடாது. எப்பொழுதும் காலையில் எழுந்திரிச்சோன்னு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல நீங்கள் பழகி கொள்ளணும். பழகி கொள்ளும் பொழுது உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நீக்கி அந்த வார்த்தையானது உங்கள் உள்ளத்திலே விதையாய் சென்று
அது உங்களுடைய காரியத்தை எல்லாத்தையும் வாய்க்க பண்ணும். நீங்கள் ஒரு வீடு கட்ட முயற்சி பண்ணி கொண்டு இருக்கீங்களா, இல்லை பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காண்டியா, எந்த ஒரு நல்ல காரியம் தான் நிச்சயமாக அது வாய்க்க பண்ணுவார் நம் தேவன். அது கண்டிப்பாக நடக்கும். எப்படி? உங்கள் நாவிலே தேவனுடைய வார்த்தை இருக்கணும். ஆம், என் தேவன் அந்த உலகத்தில் உள்ளவன் சொல்கிறான், ஆனால் அதையெல்லாம் நான் நம்பவில்லை. தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். ஆகையால் அது நிச்சயமாக என் தேவன் எனக்கு நடத்தி கொடுப்பார் என்று முழு மனதோடு நீங்கள் செய்யும் பொழுது அது நிச்சயமாக வாய்க்கும். தேவன் இப்படித்தான் உங்களுக்கு தினமும் தேடி வந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் எப்படி உங்களை தேடி வந்து எப்படி இதெல்லாம் கொடுக்குறாரு பாருங்கள். ஆகையால் சில நிமிடங்கள் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். தேவன் வார்த்தையை விதைக்க சொல்லுகிறார். உங்கள் உள்ளத்திலே விதைக்கும் பொழுது அது பெரிய ஆலமரமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ந்து நின்று உங்களுக்கு எதிராக வருகிற எந்த துன்பம் இருந்தாலும் நீங்கள் கலங்க மாட்டீர்கள், திகைய மாட்டீர்கள். எத்தனை அதுவா இதுவான்னு உங்கள் மனம் தடுமாறாமல் தேவனுடைய வார்த்தை மேலேயே உறுதியாக இருக்கும். ஆகையால் அதை எல்லா நல்ல காரியங்களை வாக்கிய பண்ணவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.